தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிய பட்டாசாலைகளை தொடங்குவதற்கு அனுமதி வழங்க மறுப்பதாக கூறி முதலீட்டாளர்கள் நாளை போராட்டம் அறிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுக்கப்பட்ட 60க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களில் 15 விண்ணப்பங்களுக்கு மட்டும் தடையில்லா சான்று வழங்கப்பட்டதாகவும் அவர்களும் கட்டடங்களை கட்டி முடித்து கந்தக உரிமம் கிடைக்காமல் 2 ஆண்டுகளாக அலைக்கழிக்கப்படுகின்றனர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பல கோடி ரூபாய் முதலீடு செய்தவர்கள் வருமானமின்றி வட்டி மட்டுமே கட்டி வருகின்றனர் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மீதமுள்ள விண்ணப்பங்களுக்கு இதுவரை NOC வழங்காததால் போராட்டம் அறிவித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலை தொடங்குவதற்காக 60 முதலீட்டாளர்கள் தொடங்குவதற்கான விண்ணப்பத்தை மாவட்ட நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அளிக்கப்பட்டிருக்கிற 60 விண்ணப்பங்களில் 15 விண்ணப்பங்களுக்கு அனுமதி NOC தடையில்லா சான்று வழங்கப்பட்டு கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் கோவில்பட்டி வட்டம், அப்புறம் எட்டயபுரம் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய பார்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த 60 மீதி உள்ள 50 விண்ணப்பங்களுக்கு எந்தவித பதிலும் இல்லாமல் தடையில்லா சான்று வழங்காமல் தாமதம் படுத்தியிருக்கிறார்கள். இந்த 15 சில பேருக்கு அனுமதி வழங்கிய ரன்னிங் லைசன்ஸ், அதாவது ரன்னிங் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு கந்தகம் பயன்பாட்டுக்கு அனுமதி வழங்காமல் 2 ஆண்டுகளாக காலங்கள் நடத்தி வருகிறார்கள். இதனால் அதாவது மனுக்கள் எல்லாத்திட்டையும் மாவட்ட கலெக்டர் 2 ஆண்டுகளாக இவங்க போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்தவித பதிலும் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா முறைப்படியான பதில் சொல்லல. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இவங்களுக்கு அந்த விண்ணப்பங்களே அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இதற்கு ஒன்று அனுமதி வழங்கணும் அல்லது அனுமதி வழங்க முடியவில்லை என்றால் என்ன காரணத்துக்காக வழங்கப்படவில்லை என்ற விவரமும் இதுவரை 2 ஆண்டுகளாக தெரிவிக்கப்படவில்லை. இதனால் பல கோடி ரூபாய் இந்த முதலீட்டாளர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணியும் அது எந்த அனுமதி வராதனால் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப நிலை கட்டத்திலே இருக்கிறது. அதனால் 2 ஆண்டுகளாக அந்த பல கோடி ரூபாய்களுக்கு அவர்கள் கடன் வாங்கி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கடனுக்கு உண்டான வட்டி தான் கட்டிட்டு இருக்காங்க. இதனால இவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இது முறைப்படி தற்போது அமைந்துள்ள புதிய அரசிடம் அதனுடைய தொழில்துறை அமைச்சரிடமும் பார்த்து முறையாக விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் கவனிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இது சம்பந்தமாக மனுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் இனி எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் அல்லது பதிலும் இல்லாமல் அமைந்திருக்கிறது. இதை முறைப்படி நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில கஷ்டத்தில் நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு எங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்துவதற்காக அறப்போராட்டம் 16/6/2026 அன்று தொடங்க இருக்கிறோம். அதற்கான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறோம். அறிவிப்பும் பெற்றுக்கொண்டார்கள். எந்தவித பதிலும் இதுவரை இல்லை. அதனால் இந்த விவரம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த பேட்டியை நாங்கள் அளிக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்புதான் தர்ணா போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 பேர் வரை கலந்து கொள்வதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.